ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வகுப்பில் நம்ம பாடம் 7 பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பாடத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம். நம்ம விட்டு செல்லாதே பாடம் பார்த்தோம் இல்லையா? அதில் சிறுவர்கள் எல்லோரும் என்ன பண்ணினாங்க, ஸ்கூலில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறத பற்றி பார்த்தோம். கையல் பென்சில் கரிக்கோல் விட்டுட்டு போனா, பாத்திமா அழிப்பான் விட்டுட்டு போனா, முத்து துருவியை விட்டுட்டு போனா, விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போகும்பொழுது இந்த கரிக்கோல் அழிப்பான் துருவி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, மறுநாள் நம்மளை தேடி எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணினோம் பார்த்தோம். அதே போல் மறுநாள் அவங்க என்ன பண்ணினாங்க, ஸ்கூலில் தேடி அவங்களுடைய வகுப்புலேருந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பாடத்தினுடைய பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டும் நீங்கள் எழுதி பழகுகன்னு கொடுத்துருக்காங்க. கரிக்கோல் கா ரி இ கோ இல் கரிக்கோல். கரிக்கோல்னால் பென்சில்னு சொல்லி. பி டி இ கு இம் பிடிக்கும், நம்மளுடைய விருப்பம். நாளை நா லை நாளை. அடுத்தது மாலை மா லை மாலை. இங்கே இ இங்கே இங்கே. எங்கே ஏ இங்கே எங்கே. துருவி து ரு வி துருவி. அழிப்பான் ஆ ரி இ பா இன் அழிப்பான். அப்போ பொருத்தமான குறியீடுக சரி தவறு அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். அவங்க 3 பேருமே என்ன பண்ணினாங்க, அவங்களுடைய பொருட்களை வகுப்பில் தான் விட்டுட்டு போனாங்க, யாருமே வீட்டில் விட்டுட்டு வரல இல்லையா? அப்போ இது தவறான வாக்கியம், அதனால் இங்கே தவறுன்னு குறிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கையல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். கையல் விட்டு போன பொருள் என்ன அப்படின்னா கரிக்கோல். கரிக்கோலை தான் அவள் ஸ்கூலில் விட்டுட்டு போனாள். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, துருவி. துருவி யாருடைய பொருள், முத்துவினுடைய பொருள் இல்லையா? அப்போ இங்கே மாறி வந்திருக்கு, இதுவும் தவறான வாக்கியம். அடுத்தது பாருங்கள், முத்துவிற்கு கரிக்கோல் கூறாக இருந்தால் பிடிக்காது. எல்லாருக்குமே கரிக்கோல் எப்படி இருக்கணும்னு நினைப்போம், நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி எழுதணும் அப்படின்னு தான் நான் நினைப்போம். முத்துக்கும் அது போல் பாருங்கள், கரிக்கோல் கூறாக இருந்தால் தான் பிடிக்கும். எப்போவுமே அவனுக்கு பென்சில் ஷார்ப்பாக வச்சுருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்கே ஆனால் பிடிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க, எதிர்மறையாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தவறான வாக்கியம். அடுத்தது பாருங்கள், பாத்திமா முத்து கையல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். கண்டிப்பாக 3 பேருமே ஒரே வகுப்பில் தான் படிக்கிறாங்க, சரியான வாக்கியம் இது. அடுத்தது பாருங்கள், பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது. பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது, இதுவும் சரியான வாக்கியம் தான். யாருடைய அழிப்பான் யாருடையது, பாத்திமா தான் வச்சுருந்தா இல்லையா? அப்போ இதுவும் சரியான வாக்கியம். அப்போ சரின்னு போட்டோம். அப்போ பாடத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சரியா தவறான்றதை கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சொன்னது யார் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கையல் எண்ணெய் எடுக்காமல் சென்று விட்டாள். கையல் எண்ணெய் எடுக்காமல் சென்று விட்டாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கையல் என்ன பொருள் வச்சுருந்தா, கரிக்கோல் வச்சுருந்தா இல்லையா? அப்போ கையலுக்கு நேராக நம்ம கரிக்கோல்ன்றதை 1ன்னு போட்டுக்கோம். அடுத்தது பாருங்கள், எழுதும் பொழுது பிழையானால் என்னை தேடுவாளே. எழுதும் பொழுது பிழையானால் என்னை தேடுவாளே. யார் எழுதும் பொழுது பிழையாச்சுன்னா எல்லாருமே எதை தேடுவோம், அழிப்பானை தான் தேடுவோம் இல்லையா? அப்போ யாருடையது அந்த அழிப்பான், பாத்திமாவினுடையது. எழுதும் பொழுது பிழையானால் என்னை தேடுவாளே யார் சொல்லியிருப்பாங்க, அழிப்பான் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அழிப்பானுக்கு நேரம் நம்ம 2ன்னு போட்டாச்சு. இங்கேயும் இல்லையே பாருங்கள், வகுப்பில் தேடும் பொழுது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, இங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னா பாத்திமா தான் சொன்னா. தன்னோட அழிப்பானை தேடும் பொழுது அவள் சொன்ன வார்த்தை எது. அடுத்தது இங்கே தானே வைத்தேன், யார் சொன்னா, கையல் சொன்னா. தன்னுடைய கரிக்கோல் பென்சில் தேடுவா இல்லையா கிளாஸில், அப்போ அவள் சொன்ன வார்த்தை பென்சிலை நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வாள். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கையல் தான் இங்கே தானே வைத்தேன்னு சொன்னால், அதனால் இங்கே 4ன்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், எங்கே போனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே போனது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா முத்து தான் சொன்னான்.
தன்னுடைய துறவியை தேடும்போது கிளாஸில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. கையல் சொன்னால் இங்கே தானே வைத்தேன் அப்படின்னு சொன்னால், அடுத்தது இங்கேயும் இல்லையே அப்படின்னு பாத்திமா சொன்னால், அடுத்தது எங்கே போனது முத்து சொன்னான். அப்போ 5 பேருமே, இந்த 3 பேருமே சொன்ன வாக்கியங்களுக்கு நேராக அவங்களுடைய பேரை நம்ம என்ன பண்ணிட்டோம், இணைச்சிட்டோம். அப்போ இப்போ 2 ரோம் ரிலேட்டர் வந்து உங்களுக்கு நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, தரவாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். சொன்னது யார் பொறுத்துக, இதை ஹோம்ஒர்க்காக எனக்கு எழுதி என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். ஹோம்ஒர்க் எழுதும் பொழுதே தரோவாக என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். தெளிவுபட படிங்க. ஒரு எழுத்துக்களையும் சொல்லிக்கிட்டே படிங்க. சரிங்களா? நன்றி குழந்தைகளே.